இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே அவர் மேல் நம்பிக்கை வைத்து அதனால் உண்டாகிற நன்மையை ருசி பார்க்க கிருபையை நமக்கு தருவாராக. கண்கள் முடிச்சிடும் ஆண்டு இந்த நாளில் உண்மையில் நம்பிக்கை வைப்பதனால் என் வாழ்க்கையில் உண்டாகிற சகல மாற்றத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவன் தண்ணீர்கள் அண்டை நடப்பட்டதும் வாய்க்கால் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அன்பானவர்களே, இந்த நாளிலும் வறண்ட நிலத்தில் அல்ல, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவனைப் போல நான் வாழ்வதற்கு என் இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வேர்கள் வாய்க்கால்களை நோக்கி ஹல்லேலூயா படருகிறது. காரணம், என் இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறது. உஷ்ணம் வருகிறதை காணாதபடிக்கு ஹல்லேலூயா என் வேர்கள் நீர்க்கால்களை நோக்கி போகிற ஒரு மனதைரியத்தை நான் பெற்றிருக்கிறேன். காரணம், என் மனதின் நம்பிக்கை எல்லாம் தேவன் ஒருவரே. கர்த்தர் மேல் என் நம்பிக்கை இருக்கிறது. மனுஷன் மேல் என் நம்பிக்கை அல்ல, மாமிசத்தின் மேல் என் நம்பிக்கை அல்ல, உலகத்தின் மேல் நம்பிக்கை அல்ல. ஹல்லேலூயா. உஷ்ணம் வருகிறதை காணாதபடிக்கு, கஷ்டம் வருகிறதை காணாதபடிக்கு, கஷ்டங்கள் என்னை தொல்லைப்படுத்தாதபடிக்கு, கஷ்டங்கள் என் மனதை வேதனைப்படுத்தாதபடிக்கு, ஹல்லேலூயா மனிதனுடைய பேச்சுக்களின் இருதயத்தை வேதனைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் மேல் என் இருதயம் நம்பிக்கையாயிருக்கிறது. மலை தாழ்ச்சியான காலத்திலும் என் இலைகள் பச்சையாயிருக்கிறது. அன்பானவர்களே, அநேக மனிதனுடைய பேச்சுக்கள் என்னை வாடி போக பண்ணினாலும் என் இருதயத்தில் இருக்கிற கர்த்தரை குறித்த நம்பிக்கை என் இலைகளை பச்சையாய் வைத்திருக்கிறது. அநேக மனிதனுடைய கிரியைகள் என் இலைகள் உதிர்ந்து போகத்தக்கதாய், காய்ந்து போகத்தக்கதாய், வாடி போகத்தக்கதாய் அந்த கிரியைகள் அமைந்திருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அவருடைய கிரியை மாத்திரமே என் கண்களில் படுகிறது. அந்த கிரியைகளின் இலையை பச்சையாய் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதர்கள் நான் காய்ந்து போகும்படியாய், என் இலைகள் உதிர்ந்து போகும்படியாய் பேச்சுக்களையும் கிரியைகளையும் மாறி மாறி செய்கிற வேளையில கர்த்தர் மேல் என் இருதயம் பற்றுதலாய் இருக்கிறபடினால கர்த்தர் எனக்காய் பேசினவைகளும் கர்த்தர் எனக்காய் செய்தவைகளையும் என் இருதயத்தின் நம்பிக்கையாய் அது மாற்றிக்கொள்கிறது. அதனால என் இலைகள் இன்றும் பச்சையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இலைகள் வீழ்ந்து போனா அந்த மரத்துல கனியே வராது. அன்பானவர்களே, என்னை வறட்சியாக்குற அநேக பேச்சுகள் மத்தியில, கிரியைகள் மத்தியில ஹல்லேலூயா என் இலைகள் பச்சையாயிருப்பதனால மழையின் நிமித்தம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம், தேவனுடைய கிரியையின் நிமித்தம் என் இருதயம் பச்சையாயிருக்கிறது, நிலைகள் பச்சையாயிருக்கிறது. மழை அல்ல. ஹல்லேலூயா. நான் வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பதற்கு காரணம் என் இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறது. என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது. என் இருதயம் கர்த்தர் எனக்காய் செய்த கிரியைகளை நம்புகிறது. கனி கொடுக்க கூடாத இடத்திலும் கனி உண்டாகிறது. மழை இல்லாத காலத்திலும் வறட்சியான காலத்திலும் கனிகள் எப்படி உருவாகிறது? இத்தனை பொல்லாதவர்கள் மத்தியில், இத்தனை பொல்லாத கிரியைகள் மத்தியில் நான் ஒருவன் மாத்திரம் எப்படி நல்லவனாய் வாழ்வது? ஏனென்றால் கர்த்தர் மேல் இருதயம் நம்பிக்கையாய் இருக்கிறது. அவருடைய கிரியைகள் மேல் இருதயம் நம்பிக்கையாய் இருக்கிறது. அவருடைய முன்மாதிரியை நான் பின்தொடர்கிறேன். நீங்கள் ஆயத்தமாயிருந்தா ஹல்லேலூயா வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பீர்கள். மழை இருக்காது. மழை இல்லாத காலத்திலும் கனி உண்டாகும். அன்பானவர்களே, என்றால் கர்த்தருடைய கிரியையின் மேல் உங்கள் நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கை. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, மழை இல்லாத காலத்திலும் வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்கிற ஒரு நம்பிக்கை உண்மையில் எனக்கு உண்டு. ஆண்டவரே, உம்முடைய கிரியை, உம்முடைய பேச்சை நம்புகிறேன். அதனால் எல்லா காலங்களும் கனி கொடுக்கத்தக்கதாய் என்னை மாற்றுகிறீர்.
உமக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறேன் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.